யார் இந்த புத்ததேவ் பட்டாச்சார்யா? மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான புத்ததேவ் பட்டாச்சாரியார் வயது 80, உடல் நலக்குறைவால் காலமானார். கடந்த 2000 முதல் 2011ஆம் ஆண்டு வரை முதல்வராக இருந்த அவர் முதுமை உடல் நலக்கோளாறு காரணமாக தீவிர அரசியல் ஈடுபட முடியாமல் இருந்து வந்தார். நாள்பட்ட நுரையீரல் தொற்றால் வீட்டிலேயே ஓய்வில் இருந்த நிலையில் இன்று அவர் உயிர் பிரிந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் புது தகவல். சாம்சங் கொலையில் காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டதில் புது தகவல் வெளியாகி உள்ளது. மக்களவைத் தேர்தலில் எம்பி சீட் கேட்டு காங்கிரஸில் அஸ்வத்தமன் முயற்சித்த நிலையில் அவரை 10 கோடி கேட்டு தொழிலதிபரை மிரட்டதாக போலீசார் கைது செய்தனர். இதனால் வாய்ப்பு பறிபோனது. இதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என கருதி ரவுடிகளுடன் சேர்ந்து கொலைக்கு திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. மாணவர்களுக்கு ரூபாய் 1000 திட்டம் நாளை தொடக்கம். அரசு பள்ளியில் பயின்று கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார். கோவையில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இத்திட்டத்தால் 3.28 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள். இத்திட்டத்துக்காக இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முர்முவுக்கு நியூசிலாந்தில் உற்சாக வரவேற்பு. நியூசிலாந்திற்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு பாரம்பரியம் படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 8 ஆண்டுகளுக்கு பின் இந்திய குடியரசுத் தலைவர் நியூசிலாந்து பயணம் மேற்கொண்டுள்ளார். அவர் நியூசிலாந்து பிரதமரை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். நியூசிலாந்தில் 8000 இந்திய மாணவர்கள் படிக்கும் நிலையில் அங்கு கல்வி மாநாட்டில் உரையாற்ற உள்ளார். தமிழக பாஜகவுக்கு செயல் தலைவர். தமிழக பாஜகவுக்கு புதிதாக செயல் தலைவர் நியமிக்கப்படக்கூடும் என தகவல் வெளியாகி உள்ளது. அண்ணாமலை மேற்படிப்புக்காக 6 மாதம் வெளிநாடு செல்வதாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் அண்ணாமலையே தலைவராக நீடிப்பார். ஆனால் கட்சி பணிகளை தமிழகத்தில் இருந்து மேற்கொள்ள செயல் தலைவர் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஆனால் யார் அப்பதவிக்கு வருவார் என தகவல் இல்லை.